வணக்கம் நேயர்களே! நேரம் நல்ல நேரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய தானத்தால் வரக்கூடிய நன்மைகள். பொதுவா பார்த்தீங்கன்னா, தானம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க. நாம பண்ணக்கூடிய தானத்துடைய தரத்த பொறுத்து நம்முடைய வாழ்க்கை முறை உயரும். இது நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னீங்கன்னா, உங்களால இயன்ற அளவுக்குங்க, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல அருகாமையில் கோயில் இருந்தால், கோவிலுக்கு நெய் தானம் பண்ணலாங்க. நெய் வந்து தானம் பண்ணீங்கன்னா, செல்வ நிலை நல்லா உயருங்க. பொருளாதாரம் மேம்படும். பண கஷ்டம் தீரும். வியாபாரம் பண்றவங்க நெய் தானம் பண்ணும்போதுங்க, வியாபாரம் செழிப்பு உண்டாகுன்றது ஐதீகங்க. இது பண்ணலாம். நோய் நொடி இருக்குது வீட்ல, குடும்ப கஷ்டம் இருக்குது, இல்ல ஏதோ ஒரு தரித்திர நிலை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் கலப்பிடம் இல்லாத நல்ல எண்ணெய் அல்லது விளக்கு எண்ணெய். இத மட்டும் நீங்க கோயிலுக்கு வாங்கி குடுங்க. நீங்க 5 லிட்டர் வாங்கி தரணும், 10 லிட்டர் வாங்கி தரணும் இல்லைங்க. 100 கிராம் கூட உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாங்கி குடுங்க. இது தொடர்ந்து நீங்க செய்ய ஒரு 3 மாசத்துலருந்து 6 மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல கூடிய கஷ்டங்கள், தரித்திர நிலைகள், தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாம் நீங்குங்க. ஆனா, நெய் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, வியாபார ஸ்தலம் பெருகும், பணம் வருங்க. நெய் குடுக்குற மாதிரிலாம் குடுக்கலாம். எண்ணெய் தரணும் எண்ணெயும் தரலாங்க. முடிவு உங்களுது. ஆனா, மாற்றம் 100% வருங்க. நீங்க நெனச்சது நடக்கும். செஞ்சு பாருங்க. நல்ல செய்தி கமெண்ட்ல போடுங்க. வாழ்த்துக்கள். மேற்கொண்டு ஏதாவது தகவல் தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணி ஃபோன் பேசுங்க. பேசலாம்.